நீதி கட்சியுடைய பெயரை திராவிடர் கழகமாக மாற்ற முடிவு தந்தை பெரியார் எடுத்தப்போ பிடிராஜன் அவர்கள் அதை ஏற்காமல் அதே பெயருடன் தொடரணும்னு சொன்னார். சொன்னாலும் திராவிட இயக்கத்தோட அடிப்படை கொள்கையிலிருந்து எந்த காலத்திலையும் அவர் மாறவே இல்லை. அவருடைய பேச்சும் எழுத்தும் இந்த நூல்ல தொகுக்கப்பட்டிருக்கு. 1938ஆம் ஆண்டு மொழி போராட்டத்தப்போ தமிழவேல் பிடிராஜன் அவர்கள் பேசிய போது சொன்னார், நாம் இந்தி எதிர்ப்பாளர்கள் அல்ல, இந்திய திணிப்புகளின் எதிர்ப்பாளர்கள் அன்னைக்கே விளக்கமாக பேசியவர். அவர் அன்னைக்கு சொன்னதை நாம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். டெல்லியுடைய ஆதிக்க மனோபாவமும் மாறல, நம்முடைய போராட்ட குணமும் ஓயல. அன்னைக்கு பிடிராஜன் அவர்கள் அழகாதியை பார்த்து கேட்டார், நாம இன்னைக்கு ஒன்றிய பாஜகவை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம எதிரிகளோட முகங்கள் தான் மாறி இருக்க தவிர அவங்க உள்ளமும் எண்ணமும் மாறல. அது மாறும் வரை நம்முடைய போராட்டம் ஓயாது தொடரும். 2000 ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பாளர்களாக இருக்கிறவங்களுக்கும் அடிமைகள் ஆக மாட்டோம்னு மறுக்கிறவங்களுக்கும் இடையே இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த உணர்வின் வெளிப்பாடாதான் திருவள்ளூர் அண்மையில் நான் பேசும்போது சொன்னேன், தமிழ் மண்ணை யாரும் ஆக்கிரமிக்க முடியாது என்று உறுதியோடு சொன்னேன். தமிழவேல் பிடிராஜன் அவர்கள் 10 கட்டளைகளை சொல்லியிருக்கிறார். அதில் ஒன்று, வெற்றியோ தோல்வியோ வேறு எதிர்வாயினும் நிற்க நிலை மாறாது. அப்படித்தான் திமுகவும் நம்ம திராவிட மாடல் அரசும் கம்பீரமாக நிற்கிறது.